பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். சுனிதா ராக்குடு, விஜய் சேதுபதி ஷாக்குடு. விஜய் சேதுபதி செட்பேக்கு, கமலஹாசன் கம்பேக். அன்ஃபேர் எவிக்ஷன் தீபக்கு, உள்ள ஆடுறது பிஆர் கேம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல வசனம்லாம். என்ன கதை, உண்மையான விஷயம் என்னங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். டைட்டில் பார்த்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிக் பாஸில் வீக்கெண்ட் எபிசோட், சாட்டர்டே எபிசோடு வெளியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக சூப்பராக அழகாக வாவ் சூப்பரில் சுனிதா ராக்குடில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கான இந்த விஷயத்தை முதல்ல சுனிதா மேட்டர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சுனிதா சொன்னது, சுனிதா கேட்டது எல்லாமே 100% கரெக்ட். ஒருத்தவங்க ஒரு பிஆர் சப்போர்ட்டால் அந்த ஷோ இவ்வளோ தூரம் வர முடியும், இவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும் அப்படின்னா, அப்போது ஆர்கானிக்காக ஃபேன்ஸ் உள்ளவங்க, என்ன மாதிரி சுனிதா மாதிரி ஆர்கானிக்காக ஃபேன்ஸ் உள்ளவங்க சீக்கிரமாக எவிக்டாக போக முடியும். ஸோ எங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற கேட்ட கேள்வி 100% கரெக்ட். அது வரைக்கும் தான் கரெக்டு. ஏன்னா சுனிதாவை இதுக்கு முன்னாடி நம்ம குக் வித் கோமாளியில் பார்த்துருப்போம். ஸோ ஒரு சில ரியாலிட்டி ஷோஸில் காமெடியாக பார்த்துருப்போம். பட் பிக் பாஸ் ஷோங்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோ. அந்த ரியாலிட்டி ஷோவில் உங்களுடைய உண்மை முகம் வெளிப்படும். இப்போது சுனிதாவை காமெடியாக பார்த்தவங்க எல்லாரும் வன்மம் பார்க்கும்போது, என்னப்பா இந்த பொண்ணு காமெடியாக இருந்தாங்க, இப்போ வன்மமாக இருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு பிடிக்காமலே போயிருக்கலாம். அதனாலே உங்களுக்கு ஓட்டு போடாமல் இருந்திருக்கலாம். அப்போது நீங்கள் உங்களுடைய சுய சிந்தனையை, உங்களுடைய சுய பரிசோதனையை நீங்கள் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம், நம்மளை ஏன் மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்த்து நீங்கள் தரம் உயர்த்திக்கணும் அப்படிங்கிறது விஜய் சேதுபதி சொன்னது. அதை சாச்சனா மாற்றி விட்டதும், சாச்சனாவுக்கு ஸ்டேஜிலேயே விஜய் சேதுபதி சொன்ன பதிலும் ஒரு கரெக்டான பதில். அப்போது இங்கே சுனிதா கேட்ட அந்த கேள்வியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சில அறிவி ஜீவிகள், அதாவது பார்த்தீங்கன்னா பிரெயின் மண்டை வழியிலேருந்து மண்டை மேலே இப்படி மூளை வழிஞ்சிட்டு இருக்கும் கீழே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுனிதா சொன்னதுக்கு விஜய் சேதுபதி சமாளிக்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த செட்டில் உள்ள ஒரு செட் ப்ராப்பர்ட்டி ஆடியன்ஸ் ஒரு கேள்வி கேட்டார். சார், இப்போது பிஆர் ஒர்க் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு நல்ல படம் தான் ஓடும், மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது ப்ரொமோஷன் அதிகமாக பண்ணுற படம் தானே ஸ்க்ரீன் அதிகமாக கிடைக்குது. இந்த கேள்வியும் கரெக்டு. என்ன ப்ரோ எல்லாம் கரெக்டுங்கிறீங்க? இந்த கேள்வியும் கரெக்டு தான். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ப்ரொமோஷன் அதிகமாக பண்ணுற படங்களுக்கு, பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அந்த படம் நல்லா இல்லை, அது கூடயே இன்னொரு படம் கண்டென்ட் ஓரியன்டாக வந்திருக்கு, அது நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இல்லை அந்த படம் பிடிச்சிருக்கு, ஆனால் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம், ரொம்ப சின்ன ஹீரோ நடிச்சிருக்காங்க, மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா 2 நாள் தான். எப்படி 2 நாள் கூட இப்போலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஷோ இல்லைனா ஃப்ரைடே மட்டும் வச்சுக்கிங்க நீங்கள், அந்த ஒரே நாள் தான். அதுக்கப்புறம் மக்களுக்கு பிடிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த படம் சின்ன ஸ்க்ரீனுக்கு மாறிடும், அந்த படத்தோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாயிடும். அதுக்கு உதாரணமாக ரீசெண்டாக லப்பர் பந்துங்கிற படம். இது எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஸோ அந்த கேள்வி நீங்கள் கேட்கும் பொழுது ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்னு பார்த்து புரிஞ்சுக்கிங்க. அப்போ இப்போலாம் சோஷியல் மீடியா பயங்கரமாக ஆயிடுச்சு. மக்கள் சப்போர்ட், அதாவது பிஆர் மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களால இந்த ஷோவை 93 டேஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதே பிஆர் முத்துக்குமரனுக்கும் இருக்குது, இதே பிஆர் சௌந்தர்யாவுக்கும் இருக்குது, சேம் அருணுக்கு இருக்குது, சேம் விஜய் விஷாலுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பிஆர் மட்டும் ஒருத்தவங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துடாது. அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது, மக்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறது மிகப்பெரிய டிசைடட். அதாவது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அந்த ஓட்டு எலெக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ பாலிடிக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னப்பா ஆட்சி நடக்குது, மக்கள் ஆட்சி, மக்களை பாடா படுத்திட்டு இருக்காங்க, இவங்களாம் யார் ஓட்டு போட்டு ஆட்சி வர வச்சா, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிம்பாங்க. எலெக்ஷன் டைமில் சார் நீங்கள் தான் அன்றைக்கி குறை சொன்னீங்க, ஏன் ஓட்டு போட போகல அப்படின்னு கேட்டால், சார் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு என்ன சார் பண்ணுறது, எவன் வந்தாலும் மக்களுக்கு பிரச்சனை தான் நடக்க போகுது, யாருக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ணுறது, ஓட்டே போட தேவையில்லை அப்படிம்பாங்க. அப்போது நீங்கள் குறை சொல்கிறீங்க, குறை சொல்கிறவங்க என்ன பண்ணணும், ஓட்டு போடணுமா இல்லையா? அப்போ எனக்கெல்லாம் அது பிடிக்காது, என்னன்னாலும் அதெல்லாம் நடக்க போகுது, நான் ஏன் ஓட்டு போடணும்னு நினச்சி வீட்டிலே இருந்தேன்னா, இப்போது ஒரு எலெக்ஷனில் வின்னிங்க்கும் லூசிங்க்கும் உள்ள பர்சன்டேஜ் எத்தனை, ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும். 1%, 2%, 3% அவ்வளோதான் இருக்கும். அப்போ அது நீங்கள் டிசைடிங். அப்போது உங்களுக்கு அந்த சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ட்வீட் போடுறீங்க, பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஓட்டு போடணுமா இல்லையா? பிடிச்ச பிளேயருக்கு ஓட்டு போடணுமா இல்லையா?
ஓட்டு போடலைன்னா அவங்க வெளியே தான் போவாங்க. ஸோ இந்த சுனிதா மேட்ரு இதுதான். இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நெகட்டிவ் பிஆர் யார் செட் பண்ணுறாங்கன்னா, பியூர்லி முத்துக்குமரன் சைடு தான் நெகட்டிவ் பிஆர் செட் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ அவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுனிதா சொன்னது ஸ்லிப்பர் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் முத்துக்குமாரோடைய பிஆருக்கும் தான் அது. இங்கெல்லாம் வந்து ஒரு மாரி ஒரு பிம்பத்த போர்ட்ரேட் பண்ணி நிறுத்துறாங்க வந்து. அது வந்து சௌந்தர்யா மட்டும் அவங்க பண்றாங்க, ஜாக்லின மட்டும் அவங்க பண்றாங்க அப்படின்னு. அது முத்துக்குமாருக்கும் சேர்த்து தான். ஸோ முத்துக்குமரனுக்கும் சேர்த்து தான். ஸோ அத வந்து நீங்க புரிஞ்சுகிட்டு சோஷியல் மீடியால பேசுங்க. சுனிதா வந்து நீங்க அப்படியே அந்த கேம் அவங்க 30 நாள் விளையாண்டாங்க இல்லைங்களா? அந்த கேம் ஒண்ணும் அவ்வளோ நல்லா இல்லங்க. அவங்க பண்ண விஷயங்கள், அவங்க பண்ண அவங்க அவங்க பேசின விஷயங்கள், அவங்க செஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஃபேரா தான் இருந்துச்சு. ஸோ அதான் மக்களுக்கு புடிக்கல. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது, அங்க இருக்கிற 8 பேரு டிசர்விங்கா வேற ஏதோ பண்ணியிருக்காங்க. அது மக்களுக்கு புடிச்சிருக்கு. இப்போ நானே இவ்வளோ பேசுறேனே, நான் ஓட்டு போடுறேனா? எனக்கு புடிச்சிருந்தா ஓட்டு போடுவேன். நான் மஞ்சரிக்கு ஓட் போட்டேன். ஸோ மஞ்சரிக்கு ஓட் பண்ணேன். ஏன்னா அவங்க நல்ல பிளேயர், அவங்க வந்து விளையாடணும், அவங்க உள்ள இருக்கணும்னு நெனச்சு நான் ஓட் பண்ணேன். பட் என்ன மாரி எல்லாரும் நெனச்சிருக்கீங்களா? ஆனா அன்ஃபேர் எவிக்ஷன் தான் சொன்னீங்களே தவிர, யாரும் ஓட்டு போட்டுருக்க மாட்டீங்க. நல்லா தெரியும் அது. அதே மாரி தான் இப்போ தீபக்கோட எவிக்ஷனுக்கு நம்ம வருவோம். தீபக்கோட எவிக்ஷனுக்கு எல்லாம் கூப்பாடு போடுறீங்க. அன்ஃபேர், 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 அன்ஃபேர்ன்னு. அதே சேம் கொஸ்டின்ஸ் அன்ஃபேர்ன்னு ட்வீட் போடுற டேக் போடுற உங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா அந்த மனுஷன் உள்ள இருந்திருப்பாரு. சூப்பரான பிளேயரு. ஆனா ஒரு ரியாலிட்டி ஒண்ணு இருக்கு. ஒரு 4வது வாரமா, 5வது வாரமா அவர் எவிக்ட் ஆக வேண்டியது. அதுக்கப்புறம் கிராஃப் உயர்ந்தது. அவர் விளையாண்ட விளையாட்டு ஒரு கேப்டன்ஷிப்க்கு அப்புறம் அவருடைய டோட்டலா மாறிச்சு. அது வேற விஷயம். ஆனா தீபக்கு தெளிவா சொல்றாரு. நான் எந்த சோஷியல் மீடியாவும் வைக்கல. எனக்கு வந்து இது ஓகே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்தீங்கல்ல. அப்போ இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு நீங்க பார்க்குற மக்கள் அவருக்கு ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா, அவர் உள்ள இருந்திருப்பார்ல இந்நேரத்துக்கு. அத நீங்க யாருமே பண்ணல. இன்னும் ஒரு பெர்சன்டேஜ் மேல பண்ண சொன்னா, தீபக் வெளிய போனதுக்கு முக்கியமான ரீசனே முத்துக்குமரன் தான். முத்துக்குமரனும் அவருடைய பிஆர்ஸும் தான். ஏன்னா தீபக் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் நல்லா தெரியும். ஏன்னா உள்ள போன உடனே ரவீந்திரன் ஃபர்ஸ்ட்டு அடிச்ச ஆள் யாருன்னா தீபக்க தான். தீபக் இருந்தா முத்துக்குமரனுக்கு ஓட்ஸ் வராது அப்படின்னு ரவீந்திரன் அந்த பண்ண ஒரு கீழ்த்தரமான பிஆர் வேலை தான் அது. அது யாருமே மறைக்கிறாங்க. யாருமே இல்ல சொல்றாங்க. சொல்றவங்க அவங்க ஓவர்லேப் பண்ணிட்டு நெகட்டிவ் பிஆர் பண்றானுங்கல்ல, ஒரு சில அறிவி ஜீவிகள். அவங்க ஓவர்லேப் பண்ணிட்டு இத மறைக்கிறானுங்க. அப்போ தீபக்கோட கேம் பிளே அங்க ஃபுல்லா மங்குனதுக்கு காரணம் முத்துக்குமரன் தான். ஸோ முத்துக்குமரன் வந்து ஒரு அழகா நடிக்கிறாருன்னு விஜய் சேதுபதி வார்த்தை சொன்னாரு. அவர் நடிக்கிறாரு அவரு அப்படின்னு. அது வந்து 100% உண்மை. சூப்பரா அழகா தன்னை புகழ்ந்து பேசுறவங்கள்ட்ட, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சோப்பு போடுற வேலை. அழகா சோப்பு போட்டு ஒருத்தன் அப்படியே ஒவ்வொரு வேலையா முடிப்பான் இல்லைங்களா? அந்த வேலை. இப்ப நம்ம மேனேஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது, நல்லா ஒர்க் பண்ணுவான் ஒருத்தன். சூப்பரா ஒர்க் பண்ணுவான். அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது, அவனுக்கு ஹைக் கிடைக்காது. அவன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருத்தன் சும்மா நார்மலா தான் இருப்பான். எதுவுமே பண்ண மாட்டான். ஆனா அவன் சிங் சாங் ஜால்ரா அடிச்சுட்டே இருப்பான் மேனேஜருக்கு. அவன் அடுத்து லீடு போவான், அடுத்து ப்ரமோஷன் வாங்குவான், அடுத்து ஹைக் வாங்குவான். அதே மாதிரி இந்த 2வது கேட்டகரி தான் முத்துக்குமரன். அதாவது நம்மள புகழ்ந்து பேசுறவங்களுக்கும், அதாவது இவன் பெரிய ஆளு, பெரிய ஆளுக்கு ஜால்ரா போடுறது இருக்குல்ல, அது வந்து ஜால்ரா கன்னியகுமார் அப்படின்னே சொல்லலாம் அந்த பேர. இப்ப சுனிதா மேட்டர் முடிஞ்சிருச்சு. தீபக்கோட மேட்டர் முடிஞ்சுச்சு. ஸோ தீபக் வந்து கண்டிப்பா டாப் 5 டிசர்வ் தான். நம்ம சேனல தொடர்ந்து பார்க்குறவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். தீபக் டாப் 5 வரமாட்டாரு. இந்த விஜய் விஷாலோட இஷ்யூ வந்து நெறைய பேர் வந்து அவர அட்டாக் பண்ணதால ஆட்டோமேட்டிக்கா விஜய் விஷால் கிராஃப் மாறுது. தீபக்கோட கிராஃப் குறையுது. தீபக்கும் இந்த 2 வாரமா சைலன்ட்டா, முக்கியமா போன வாரம் ரொம்ப சைலன்ட்டா யாருமே வந்து பெருசா பேசாம ஒரு மாரி செட்டில்டா இருந்துட்டாரு. அதுதான் அவருடைய இந்த வோட் ஷேரிங்க்கு அந்த வோட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஈவன் தீபக்குமே ஃப்ரைடே அன்னைக்கு சொல்லியிருப்பாரு. எனக்கு ஒரு மாரி எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு ஓட்டு கம்மியா வந்திருக்குமோ, நான் வெளிய போயிடணும் அப்படின்னு. ஸோ அப்போ தீபக்கோட எவிக்ஷன் அன்ஃபேர்லாம் கிடையாது. ஓட் நீங்க போட்டிருந்தீங்கன்னா, அவர் உள்ள இருந்திருப்பார். ஸோ ஓட்டு போடாதவங்க தான் அது காரணமே தவிர, வெளிய உட்கார்ந்து நீங்க அன்ஃபேர்ன்னு டேக் போடுறதுல எந்த விஷயமும் கிடையாது. அத தாண்டி தீபக் அந்த வீட்ல இருந்தது, வாழ்ந்தது ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிருக்காரு. இப்படிதான் ஒரு பெர்சன் இருக்கணும். இப்படிதான் அந்த வீட்ல நடக்கணும் அப்படின்னு. அது வந்து அவருடைய வளர்ப்பு, அவருடைய அனுபவம், அவருடைய தனிப்பட்ட திறமைகள். அது வந்து கண்டிப்பா அவரோட லைஃப்‌க்கு, அவருடைய அடுத்து வர ஃபியூச்சர்ஸ்‌க்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத பார்த்து ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நல்லாருக்கும். ஸோ அவரு உண்மையாவே நான் மிஸ் பண்றேன் இந்த டாப் 5ல. பட் இருந்தாலுமே இஸ் அ குட் கேம் அவர் விளையாண்டது. ஸோ அதனால நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு அடுத்து கடந்தது போவோம் நம்ப. இந்த சௌந்தர்யா விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த கன்ஃபெஷன் ரூம்ல போய் உட்கார்ந்து அழுகும்போது, பிக் பாஸ் லவ் யூ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா,
பிக் பாஸே வந்து சௌந்தர்யாவுடைய பிஆர். முத்துக்குமரன் அழுகும்போது பிக் பாஸ் கேட்கல, சௌந்தர்யா அழுகும்போது மட்டும் கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க அப்படின்னு. டேய் நீங்களாம் எந்த உலகத்துலடா இருக்கீங்க? நீங்களாம் எதடா பார்க்குறீங்க? முத்துக்குமரன் தப்பு பண்ணிட்டு, அதாவது தப்புனா அந்த தப்பு வந்து அவருடைய கேம் பிளே மட்டும் பாதிக்கல, ஒட்டுமொத்த வீட்டரோட கேம் பிளேயும் பாதிக்குது. அப்போ அங்க நீங்க சீப்பா கீழ்த்தரமா ஒரு வேலையை பண்றீங்க. அழகா தெரியுது, ஒட்டும் அப்படியே வெளிப்படையா தெரியுது. அப்போ உன்னை கூப்பிட்டு வச்சு உங்களை என்ன பாராட்டுவாங்களா? நீ குற்றவணிச்ச கூட நீங்க மன்னிப்பு கேட்கல. ஐயோ நம்ம பண்ண தப்பு வெளியே தெரிஞ்சிருச்சே, நம்ம பேரு கெட்டுருமே அப்படின்னு பயத்துல அழுது மன்னிப்பு கேட்டீங்க. அதுக்கே அவங்கள கூப்பிட்டு பேசணும். அப்போ உனக்கு பனிஷ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுமே. பட் சௌந்தர்யாவோட விஷயம் அது கிடையாது. சௌந்தர்யா மனசு உடஞ்சி வரவன் எல்லாம் டார்கெட் பண்ணி நான் 98 நாள் இங்கே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து ஈஸியாக எல்லாம் பிஆர்னு சொல்லிட்டு போறீங்களே. அப்போ வலிக்குமா வலிக்காதா? அப்போ ஹார்ட் பிரேக் ஆகுமா ஆகாதா? அதனால அவங்க அழுகுறாங்க, கூப்பிட்டு கன்சோல் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி அழகாக கிளாரிஃபை பண்ணாரு. என்னன்னு, இந்த வீட்டில் இருக்கிற செல்லங்கள் எல்லாமே எங்களுடைய பசங்க. நாங்கள் அவங்களை கூப்பிட்டு ஓடிட்டு இருக்கும்பொழுது அவன் நின்றுட்டானா நாங்கள் ஓட வைப்போம் திரும்பவும். அதுக்காக முன்னாடி ஓடுறவங்க கூப்பிட்டு திரும்பி பேச முடியுமா? பேச முடியாது இல்லைங்களா? அப்போது இங்கே பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் பிஆர் செட் பண்ணுறீங்க, அது அப்பட்டமாக வெளியே தெரியுது. ஏன்டா ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பிஆர் வேலை பண்ணுறீங்கடா. இது வந்து எப்படிடா ஆர்கானிக் ஃபேன்ஸுக்கு முட்டு கொடுக்குறீங்க? ரொம்ப அதுவும் ஒரு சில ரிவ்யூவர் அப்படிங்கிற பேரில், அதாவது நாங்கள் 7 வருஷமாக பண்ணுறோம், நாங்கள் 6 வருஷமாக பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் உங்களுடைய முட்டு இருக்கு தெரியுங்களா? அந்த முட்டு இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் சீசன்லையும் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ரவீந்திரன் டெல்லிங் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது விஷ்ணுவும் சௌந்தர்யாவும் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்க அடுத்து ஃபியான்ஸே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அவருடைய பாய் ஃப்ரெண்ட் பண்ணுறது பிஆர் ஒர்க்கான். அருணுக்கு அர்ச்சனா பண்ணுறது பிஆர் ஒர்க்கான். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒய்ஃபு உங்கள் பசங்க எல்லாம் உங்களால் பண்ணது பிஆர் ஒர்க்கா? இதெல்லாம் எங்கே போய் நீங்கள் வச்சுப்பீங்க மூஞ்ச? ரவீந்திரன் மாதிரி ஒரு சீப்பாக இந்த மாதிரி விஷயம்லாம் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, அவரை ஃபாலோ பண்ணுறாங்களா ஒரு சில பேர்லாம், கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கள, ஆனால் என்னடா இருந்தாலும் இவ்வளோ கேவலமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எல்லாமே. ஏன்னா அந்த அளவுக்கு வன்மங்கள், அந்த அளவுக்கு பொய்கள், அந்த அளவுக்கு மேனிப்புலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் நம்ம கூடயே இருப்பாங்க. இதெல்லாம் லைஃப் லெசன்ஸ் நம்ம கற்றுக்கணும். நம்மளை வந்து அப்படியே சாஃப்டாக பேசிகிட்டே நம்மளை வந்து கீழே டம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. விஜய் விஷாலுடைய விஷயம் சத்தியமாக சொல்கிறேன், ஸ்லிப்பர் ஷாட்டாக அடித்தார் விஷால். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கருத்து சொல்கிறதுக்கு எவனுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. வெளியில் நிறைய பேர் பேசுகிறானுங்க, அவர் வந்து அந்த பொண்ணை டேட்டிங் பண்ண, இந்த பொண்ணு டேட்டிங் பண்ணார். பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அரசாங்கம் இருக்குது, அதுக்கான சட்டங்கள் இருக்குது. போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க. அதில் என்ன உங்களுக்கு மிகப்பெரிய அப்படியே ஒரு அக்கறை? உங்களுக்கு நாட்டில் எவ்வளோ கேசஸ் நடக்குது பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், அதுக்கெல்லாம் வாயத்தை வந்து பேசுவீங்களா நீங்கள்? அப்போது விஷாலோடைய விஷயம் மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க பார்த்துப்பாங்க பர்சனலாக, அது பொதுவெளிக்கு வராத வரைக்கும். அப்போ விஷாலோடைய பர்சனலில் போய் தலையிட யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் தைரியமாக இருங்க, உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்து விஷால்கிட்ட சொன்ன விஷயங்கள். ஏன்னா எல்லாருமே கொண்டு வந்து என்ன பேசுனாங்கன்னா, அப்படியே வந்து நீ வந்து பிளே பாய், நீ வந்து அதை பண்ணிட்ட, நீ வந்து இதை பண்ணிட்ட அப்படின்னு. நீங்கள் ஒருத்தவங்களை ஃப்ரேம் பண்ணி நெகட்டிவ் பிஆர் பண்ணீங்க தெரியுமா? இந்த வாரம் பண்ணீங்களே இந்த 8 பேர், ஒன்றுக்குமே ஆகாத 8 பேர் உள்ளே வந்து பண்ணீங்களே. நீங்களாம் வந்து எவிக்ஷன் பண்ணும் பொழுது அப்படியே பேசிக்கிறாங்க. அப்போ சொன்னார் விஜய் சேதுபதி, நீங்களாம் வந்து ரீவிசிட்டு, நீங்கள் வந்து யூஆர் நாட் காம்படிட்டர்ஸ், நீங்கள் ரீவிசிட் பண்ண உள்ளே வந்துருக்கீங்க. ஸோ அந்த ரீவிசிட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், நம்மளுடைய திறமை எப்படி வளர்த்துக்கணும், நம்மளுடைய அந்த அந்த லைட் நம்ம மேலே அடிக்குது, அப்போ மக்கள்கிட்ட நம்ம எப்படி கொண்டு சேரணும் நம்மளுடைய முகத்தை அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் என்னவா இருந்தீங்க அப்படின்னு மக்கள் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லிட்டு போயிட்டார் விஜய் சேதுபதி. நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, மக்களுக்கு தெரியுமா இல்லையா அவங்க என்ன பண்ணினாங்க, அவங்க என்னவா இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அப்போ உங்களுடைய இப்போ சுனிதாக்கெலாம் தெரிஞ்சிருக்குமே, சுனிதா பேசிட்டு அவங்க அதை விஜய் சேதுபதி கிட்ட அவங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அடுத்த ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறாங்க. அதை அவர் வந்து அடுத்த லெவல் கொண்டு போக மாட்டாரு. அதை வந்து அவங்க பிளேம் பண்ணுறாங்க, பிளேமிங் ஃபார் விஜேஸ். அப்போ வந்து அவங்க பார்க்குறாங்க சௌந்தர்யா வந்து அப்படியே ரொம்ப வன்மமாக பார்க்குறாங்க. அது வந்து க்ளோஸை வச்சு காட்டுறாங்க. அது நீங்கள் தெரியுதா, நீங்கள் வந்து எங்கே வந்து உங்களுடைய லைஃப் வந்து உயராமல் இருக்குது, நீங்கள் உங்களுடைய அடுத்த லெவல் நீங்கள் எங்கே போகாமல் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்போது நீங்கள் உங்கள் லைஃப் லெசனை கற்றுக்குங்க. கை தட்டுவாங்க, செட் ப்ராப்பர்ட்டி ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க.
யாருக்கு எதுக்கு கை தட்டுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் அவங்களுக்கும் தெரியாது, உள்ள இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் விஷயத்தை கொண்டு வரீங்க. அந்த விஷயத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அதை வந்து இப்போ இந்நேரத்து இப்போது நீங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வரீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ செட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து ஒரு ரீஎன்ட்ரின்னு சொல்லிட்டு ரீவிசிட்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை நீங்கள் டாப் 8 நீங்கள் ரீப்ளேஸ் ஆகலாம், உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்றதா நீங்கள் இந்த அளவுக்கு பேசியிருப்பீங்களா? இந்த அளவுக்கு உங்களால் பேசியிருக்க முடியுமா? அப்போது எந்த ஒரு இடத்துல நான் வந்து என்னால் யாரையும் எதுவும் பண்ண முடியாது, நான் என்ன வேணால் பேசும் அப்படின்னு பேசுகிறீங்களே, அதுதான் உங்களுடைய அந்த கிராஃப் கீழே இறங்குறதுக்கான முக்கியமான விஷயம். உங்கள் மேலே கன்சர்னில் சொல்கிறேன், உங்களை அந்த குக் வித் கோமாளி ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் இங்கே வந்து பண்ணீங்களே ஒரு கேமு, நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணீங்களே ஒரு விளையாட்டு, உங்களுடைய வன்மம், உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி, அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பிடிக்காம போயிடும். இந்த பிக் பாஸ் ஷோவே அதான். நம்மளுக்கு ஒருத்தவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கும், பிடிச்ச பீப்புளாக இருப்பாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு அவங்களுடைய ரியாலிட்டியை பார்த்து நம்ம பிடிக்காம போயிடும் நமக்கு அவங்களுக்கு. இதுதான் ரியாலிட்டி ஷோ. இந்த ரியாலிட்டி ஷோவோடைய வேலையே அதுதான். அழகாக சொன்னார் விஜய் சேதுபதி, இது ஒன்றும் டாஸ்க் மட்டும் விளையாடுற ஷோ கிடையாது. சென்ஸ், நீங்கள் எப்படி இங்கே வீட்டில் இருக்கீங்க, இந்த வீட்டை எப்படி கையாளுறீங்க, நிறைய பேர் உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த வந்த 8 பேரும் எப்படி இருந்துச்சுன்னு. அப்பட்டமாக முத்துக்குமரன் நடிக்கிறது, கண்ணியகுமார் நடிக்கிறது வெளியே தெரியுது. கற்கர்லாம் அவர் மேலே அப்படியே வந்து பாய்ந்து வந்து விழுந்துச்சான். அதை அப்படி தடுத்தாராம், அப்படி ஷீல்டு வச்சு தடுத்தாராம் அவர். எப்பா சாமி! ஆனால் ஒருத்தவன் சினிமா ஃபீல்டில் இல்லாமல், சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு நடிக்க முடியும்னா அது கண்ணியகுமார், முத்துக்குமரனால் மட்டும்தான் முடியும். என்ன ஆக்டிங்கு! எப்பா சாமி! சூப்பராக அழகாக சொன்னார் விஜய் சேதுபதி. அதாவது ஒருத்தவங்களுடைய முகல் திரையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை வந்து பெரும்பாலான மக்கள் ஏற்றுப்பாங்க. ட்வீட் போடுறவங்க பற்றி நமக்கு கவலை கிடையாது, கமெண்ட் போடுற பற்றி கவலை கிடையாது. அது கமெண்ட் நெகட்டிவாக அது பாசிட்டிவாங்கிறத தாண்டி அது எந்த அளவுக்கு கண்ணியமாக இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல கண்ணியகுமாரோடைய ஃபேன்ஸு அறமாகவும் கண்ணியமாகவும் நீங்கள் எப்படி இருக்குன்னு கற்றுக்குங்க. முதல்ல கண்ணியம்னா என்ன, அறம்னா என்ன அப்படிங்கிறத அந்த டிக்ஷனரியில் போய் எடுத்து பாருங்கள். இலக்கணத்தில் அதுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு, என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் விஜய் சேதுபதியை வந்து செட்பேக் பண்ணிவிட்டு கமலஹாசன் கம்பேக் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, விஜய் சேதுபதி செட்பேக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்கள் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, இது வந்து செட்பேக் யாருக்காகனா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் ஆகும். ஸோ இந்த சாட்டர்டே எபிசோடில் இவ்வளோ பேசணுமா அப்படின்னு ஒரு அவசியம் இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ பேசி தான் ஆகணும். ஏன்னா வெளியில் பண்ணுற பிஆர் ஒர்க்ஸ், நெகட்டிவ் பிஆர் ஷேட்ஸ் எல்லாமே இவனை பற்றி பேசினாலே கமெண்ட் பண்ணுறானுங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் அந்த அக்செப்டன்சி இல்லை? உங்களுடைய அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏன் அந்த அக்செப்டன்சி இல்லை? அப்போ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க. தப்பு பண்ணுறவன் தான் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு முன்னாடி வந்து குறுக்கால விழுவான். நம்ம வந்து விழுந்துட்டே இருந்தோம்னா பேச மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த தப்பை நீங்கள் பண்ணாலுமே அதை எடுத்து சொல்கிறதுக்கு தான் எங்களை மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, ஒரு சில ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க. அவங்க தொடர்ந்து உண்மையை பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை தட்டியும் கேட்போம். யார் நியாயமாக உண்மையாக இருந்தாலும் அவங்கள அப்ரிஷியேட்டும் பண்ணுவோம். கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.